இப்ப இந்த அவையில் கூடுகிறார்கள் கூட்டம். இது ஒரே நேரத்தில் கூடிய கூட்டம் அல்ல. 4 மணிக்கு வந்திருப்பீங்க, 4:30க்கு வந்திருப்பீங்க, 5க்கு, 6க்கு, 7க்கு, இப்படி ஒரு வழியில் வந்து எல்லோரும் கூடியிருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் அடுத்த வினாடியே இந்த அரங்கம் காலியாகிவிடும். எல்லா வாயில்களில் இருந்து வெளியேறி விடுவீர்கள். இதை வள்ளுவன் பார்க்கிறான். நாடக அரங்கத்திற்கு சென்று இருக்கக்கூடும். இந்த காட்சியை பார்த்த பிறகு அவன் எழுதுகிறான், கூத்தாட்டு அவை குழாதற்றே பெருஞ்செல்வம் அது போக்கும் விழிந்தற்று. ஒரு நாடக அரங்கில் கூட்டம் கூடுவதை போல செல்வம் உன்னிடத்தில் சேரும். ஒரு காலகட்டத்தில் அந்த செல்வம் உன்னை விட்டு ஓடிவிடும். எனக்கு ஒரு கேள்வி, ஏன் தமிழர்கள் இந்த பொருள் மீது பற்று இல்லாதவர்களாக, தீதின்றி வந்த பொருள் என்கிறான், இந்த செல்வம் உன்னை விட்டு ஓடிவிடும் என்கிறான், ஏன் செல்வத்தில் நிலையாமை என்கிற மெய்யலை புகுத்தி கொண்டே இருக்கிறார்கள்? அதுக்கு என்ன காரணம் என்றால், இந்த செல்வம் நிலையானதல்ல, இந்த செல்வம் உனக்கு உரியதல்ல என்று சொல்லிவிட்டு நாலடியார் சொல்கிறது. நான் பொருளியலின் மையத்திற்கு வருகிறேன். தமிழ் பொருளாதாரம் அதன் மைய கரு என்ன என்றால், நாலடியார் சொல்லும் சென்றன சென்றன நாட்கள் வந்தன வந்தன கூற்று. ஏன் நாள் ஓடிக்கிட்டே இருக்கு, கூற்றுவன் வந்து கொண்டே இருக்கிறான், யமன் வந்து கொண்டிருக்கிறான், காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதற்குள் ஈகை செய்துவிடு, உதவி செய்துவிடு, இந்த சமூகத்திற்கு பங்களித்து விடு என்று சொல்வதற்காக செல்வத்தை நிலையாமையில் நிறுத்தினார்கள் தமிழர்கள்.